ஹாய் காய்ஸ், இது உங்கள் விஜி ஓம் வ்ளாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக கத்திரிக்காய் குழம்பு வைப்பது எப்படி. இதுக்கு தேவையான அளவுக்கு 4 தக்காளி 2 வெங்காயம் தேவையான அளவுக்கு அரிஞ்சிட்டு, அதில் தக்காளி வெங்காயத்தை அரிஞ்சு தேவையான அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருங்க. சைடாக பார்த்து அரிஞ்சுக்குங்க. தக்காளி வெங்காயத்தை பார்த்து அந்த 4 தக்காளி வெங்காயம் அரிஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், அதாவது இது சிம்பிளாக செய்ய பார்த்தால நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா அரிஞ்சு துண்டு இதேமாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிடுங்க. ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா காயணும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆயில் ஒரு மாதிரியாக புகையாக போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் ஆயில் ஆகி கடுகு பொரியணும். கடுகு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கடுகு இப்போது பொரிய ஆரம்பிக்க போகுது. புரியுது. பாருங்கள், இப்படி இதுவெல்லாம் வாசனைலாம் வருது. நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இது பொரிய ஆரம்பித்தோடனே இது கடுகுலாம் நல்லா இதுவான பிறகு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயம் போட்டு வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் தேவையான அளவுக்கு வதக்கி முடிச்சிட்ட பிறகு ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே தக்காளி போட்டுங்க. தக்காளியை நான் கொட்டிட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டுக்கணும். அதாக கூட நான் எப்போவுமே சிம்பிளாக மஞ்சத்தூள் லாஸ்ட்டு லைட்டாக சேர்ப்பேன். நான் சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்து முடிச்சுட்டு வதக்க ஆரம்பிங்க. நல்லா வதக்குங்க. அது நல்லா நைஸாகி ஒரு மாதிரியா பதத்துக்கு வரணும். இது வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி முடிச்சுட்டு நல்லா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா தொய் வதக்குங்க. தக்காளியை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வதக்கி முடிச்சிடும். வதக்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற கத்திரிக்காய் எடுத்து போடுங்க. அரிஞ்சு வச்செல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டு ஒரு கிண்டுங்க. லைட்டாக கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டம்ளர் ஸ்பூன் மிளகாத்தூள் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. முதல்ல அது எரிப்பு வாசனை போகிறதுக்கு நல்லா மிளகாத்தூளை இதுவில் கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே அந்த இதுவெல்லாம் போகணும். எண்ணெய் இதுவெல்லாம் அந்த மிளகாயோட எரிப்பெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டுங்க. கிண்டி முடிச்சுட்டு நல்லா ஸ்மைஸ் ஆகணும். ஸ்மைஸ் ஆகிட்ட பிறகு அப்புறம் நம்ம எண்ணெயில் ஊற வச்சுட்டு வெங்காயம் நல்லா நைஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா அது பாருங்கள் அப்படியே எண்ணெயில் ஒரு மாதிரி ஜூஸியாக ஊறி தக்காளி இருக்குது. அப்புறம் நல்லா எரிப்பு வாசனை போயிட்ட பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போது ரொம்பலாம் வேணாம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பேர் சாப்பிட்றோன்னா ஒரு சொம்பு தண்ணி போதும். அதை வச்சு முடிச்சுட்டு இப்போ அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக அந்த தக்காளிக்கு லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சிட போகிறோம். ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் ஸ்மைஸாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெந்துட்டுருக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த பார்த்தியா புளி, அதை நல்லா கரைச்சிட்டு அந்த இதுவில் கத்திரிக்காயில் ஊற்ற போகிறோம். ஊற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கறிவேப்பிலையும் போட்டால் நல்லா தான் இருக்கும். இதை பாருங்கள், கொதித்து முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இதேமாதிரி நீங்களும் அடுத்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.